சொல்லி சொல்லி இது எனக்கு நான் 8th படிக்கிறதுல இருந்து எங்க அம்மா சரியே இல்ல மேம். தப்பாலாம் இருந்திருக்கும். 5 தடவை பாத்துருக்கிறேன் மேடம். பண்ணிக்கிறேன், ஆனா இப்ப பண்ணிக்கிற முடியாது மேடம். வேற எப்ப? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா? அண்ணன் தங்கச்சி முறையா? எங்க எங்க போனீங்க? வீட்டுல. யாரு வீட்டுல? எப்படி? வீட்டுல யாரும் இல்ல. வீட்டுக்கு கூப்பிட்டியா? எனக்கே தெரியாது மேடம். நான் கன்சீவ் ஆனது எனக்கே தெரியாது. 4.5 மாசமா தலை குளிக்கல மேடம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இப்ப திரும்பவும் கன்சீவா இருக்கேன் மேடம். அவனாலதான் என் வயத்துல புழு பூச்சி. சத்யா, நான் ஒரு விஷயம் கேட்கணுமா? நம்ம எல்லாம் எதுக்கு இங்க பிறந்திருக்கோம்? கொஞ்சம் சொல்றியா? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் எடுக்கிறீங்க? செய்யறது சரியா? நீ பண்ணறது சரியா? தப்புதான் மேடம். அப்புறம் ஏன் பண்ற? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. குழந்தை வாங்கிட்டு வந்தா என்ன பண்ணுவா அப்பா அம்மா? 18 வயசு பட்டாம்பூச்சி படிதாண்ட துடிக்கும் பருவ கட்சி. 18 வயசு பட்டாம்பூச்சி. இப்போ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் மேம். ஓஹோ, கதை இப்படி போகுதா? ஒரு குழந்தை அழிச்சதுனால அதே சொல்லி சொல்லி எனி டைம் அதே சொல்லி சொல்லி பேசுறாங்க மேடம். சொல்லி சொல்லி பேசி நீ அதே தானே தப்பு பண்ண. மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டியா அந்த பையனை? இல்ல மேம், அம்மா வீட்டுல இல்ல, ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ வீட்டுக்கு கூப்பிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியாவா? கல்யாணம் பண்ணி வராது, எனக்கே கோவம் வருது. நீ எனக்கு யாரும் கிடையாது, ஆனா எனக்கே அவ்வளவு கோவம் வருது கேட்கும்போது. என்னால முடியலடா. நாங்க எங்க அப்பா ஊர்ல இருக்கையில வேற ஒருத்தவங்களோட இருக்கிறாங்க. அதை பாத்துக்கிட்டு என்னால இருக்க முடியல. அதுக்கு நீ அந்த பையனோட தான் வாழ போறியா? உறுதியா இருக்கியா? அவன் அவர் 4 வருஷமா லவ் பண்றாங்க. ஓகே ஓகே. அந்த பொண்ணு என்ன அவங்களுக்கு குடும்பத்தை என்ன 2 குடும்பத்தை என்ன திட்டுனா முறை தங்கச்சி அண்ணன் தங்கச்சி முறை. தங்கச்சியா? அண்ணன் தங்கச்சி முறையா? நான் 8th படிக்கிறதுல இருந்து எங்க அம்மா சரியே இல்ல மேம். அவங்களுக்கு மயம் வேணும், எனக்கு அண்ணன் வேணும். அவங்க கூட தப்பாலாம் இருந்திருக்கும். 5 தடவை பாத்துருக்கிறேன் மேடம். அவங்கனாலதான் மேம் நான் கெட்டு போயிட்டேன். யார் அது? அவங்க எங்க ஊரு தான். எனக்கு அண்ணன் வேணும், அவங்களுக்கு மயம் வேணும். ஐயோ ஐயோ, எல்லாம் நீ சொல்ற எனக்கு புரியுது. அந்த டைம்ல கோவம் வந்திருக்கும் உனக்கு, அதெல்லாம் ஓகே. பட் நீ தப்பு பண்றதுக்கு இதெல்லாம் எப்படி காரணம் ஆகும்? மாமா டவுசர் கண்டுச்சு. காரணம் இல்ல மேடம், நானே தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மேடம். உங்க பொண்ணு கூட்டிட்டு போகணும்ல, நீங்க பேசி கூட்டிட்டு போகணும். உங்கள்ட்ட பேசணுமா அவளுக்கு? சொல்லுமா, என்ன? நான் வரல உங்க கூட. வரமாட்டேன். சரி ரைட்டு, வர வேண்டாம். அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போங்கம்மா. இந்த பாருங்க மேடம், அவன் தான் வேணுங்கிற பொண்ணை நான் கொண்டே வச்சு என்ன செய்யறது? என்ன கேட்டு நான் எதுவுமே எடுத்துக்கிறேன். நீதான் எல்லாத்துக்கும் கரண்டி, நீதான் கூட்டி கொண்டு போய் அழிக்க சொன்னது. நானும் ஒரு பொண்ணு என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறது? பொண்ணு ஒரு கெட்டு போனா பொண்ணு எதுவுமே திட்ட மாட்டாளா? திட்ட மாட்டாங்களா? முத்தமா கொடுப்பாங்க. நீ என்ன பேசுற? அம்மாவோட போ வீட்டுக்கு. என்ன கும்பிடுறேன், என்னோட அனுப்பி வைங்க. என் தலையில வச்சிடாதீங்க. உங்களுக்கு படிக்க வச்சாங்கல்ல, உன்ன காலேஜுக்கு அனுப்பிச்சாங்கல்ல, அவங்க அழகோட அந்த வருத்தம் புரியுதா உனக்கு?
அந்த புள்ள மேடம் மெயினா தப்பு மேடம். அந்த புள்ள மேல தப்புன்னா அந்த புள்ள பழகினதே ஃபர்ஸ்ட் மேடம். நானா போல மேடம். இது அபாண்டமான குற்றச்சாட்டு. வேணும்னா வழக்கு போடுங்க. நீதிமன்றத்துல வந்து நான் குற்றமற்றவன் நிரூபிக்க தயார். நானா போலன்னா அந்த பொண்ணுதான் என்ன மேடம் என்ன கூப்பிடுறது எல்லாம் பழகிறது மேடம். இருக்கு மேடம். ஆனா எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு 2 தங்கச்சி இருக்கு மேடம். ஓ இதெல்லாம் உங்களுக்கு பழகும் போது தெரியலையா? ஏமாத்துறானா நான் வந்து பழகி உன்னை ஏமாத்துறானா எல்லாமே. நான் தான் மேம் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணேன். காரணம் யாருன்னா காரணம் யாருன்னா என்கிட்ட கேக்குறேன். நானா மேடம் 2 பேருமே தான் தப்பு பண்ணிருக்கோம். என்ன பொண்ணா அப்படி சொல்லணும்? 2 பேரும் தப்பு பண்ணணும்னு சொல்லணும். அந்த பொண்ணு தான் வந்துச்சுன்னு சொல்ற? அந்த அளவுக்கு நான் உனக்கு கேவலமா போயிட்டேனா? பண்ணிக்கிறேன் மேடம். ஆனா பண்ணிக்கிறேடி. ஆனா இப்ப பண்ணிக்கிற முடியாது மேடம். வேற எப்ப? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா? கன்சீவா வாய்ப்பு இல்ல மேடம். எப்படி நீ சொல்ற? கன்சீவா இருக்கியா நீ இப்ப? ஆமா. தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ண சொல்ற? வெயிட் பண்ண சொல்றேன் அவ்வளவுதான். குழந்தை வெயிட் பண்ண